Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. தமிழக பாஜக தலைவருங்க முறையில் நயனார் நாகேந்திரன் தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது அவரோட ரோலுக்கு அவர் அதை தான் சொல்ல முடியும். ஆனால் என்டிஏ ஒன்றிணைஞ்சு ஒரு இதாக வர்றதில் பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. மோடி இன்னும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்னு எந்த இடத்துக்குள்ளேயுமே பதிவு பண்ணலை. நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு. அண்ணாமலை இன்னும் பதிவு பண்ணலை. சிஎம் கேண்டிடேட்லேயே பிரச்சனை இருக்குது. அதிமுக வாக்கில் 12% தான் மாம்பழத்துக்கு போயிருக்கு. 23% உதயசூரியனுக்கு போயிருக்கு. முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரும்ப ஒரு மாதிரி வீக் ஆயிட்டு வர மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் அடிப்படுதே சார். அவர் சீட் ஷேரிங்காக காத்திருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி சீமானை ஏமாத்துறாரு. விஜய்க்காக 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜய் பற்றி பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சினி காலையும் சாயங்காலமும் விஜய்கிட்ட வாங்குற கோடிகளுக்காக சீமான்ட்ட கெஞ்சினாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜன். அரசியலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் இணைவாங்களா? திரும்ப அதாவது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை திரும்ப ஏடிஎம்கேவோட சேருவாரா? இவங்களாம் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்களா? எப்படி சரி அவங்களோட இன்னைக்கான நிலைமை எப்படி இருக்கு சார்? தமிழக பாஜக தலைவருங்க முறையில் நயனார் நாகேந்திரன் தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது அவரோட ரோலுக்கு அவர் அதை தான் சொல்ல முடியும். ஆனால் என்டிஏ ஒன்றிணைஞ்சு ஒரு இதாக வர்றதில் பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. முதல்ல சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமிங்கிறத அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. மோடி இன்னும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்னு எந்த இடத்துக்குள்ளேயுமே பதிவு பண்ணலை. நீங்கள் 2 இடத்துலையும் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஒன்று, நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு. அண்ணாமலை இன்னும் பதிவு பண்ணலை. ஒன்று, சிஎம் கேண்டிடேட்லேயே பிரச்சனை இருக்குது. வாசன் சொல்லிடுவார். டிடிவி அதை சொல்லலை. ஓபிஎஸ் என்டிஏலே இல்லை, அவரும் அதை சொல்லலை. ஒரு பாயிண்ட். 2வது, இவங்க வெற்றி பெற்றால் என்ன மாதிரி ஆட்சி? கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரு. தனி ஆட்சி தான்னு எடப்பாடி சொல்கிறாரு. அன்புமணி 4 அமைச்சர்கள் பாமக சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல மட்டும் இல்லை, முதல் கையெழுத்து நானே போடுவேன்னு அவரே சிஎம்ங்கிற லெவலில் அவர் பேசுகிறார். இதுலேயே ஒரு ஒற்றுமை இல்லையே? ஒரே ஒரு ஒற்றுமை இல்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு. நண்பர்களே, சகோதரர்களே, அரசியல் விமர்சகர்களே, இடதுசாரி விமர்சகர்களே, வலதுசாரி விமர்சகர்களே, என்னுடைய சகோதரர்களே, நான் உங்களுக்கு வெல்விஷராக நிறைய சகோதரர்களுக்கு இருக்கிறேன். அந்த சகோதரர்களே, மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசும்போது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு உங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது சரியா தப்பான்னு சொல்லுங்க. கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. அது இல்லாதனால்தான் தேமுதிக எடப்பாடியை வச்சு தேர முடியாதுன்னு அவங்க வேற ரூட்டை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு 19 பார்த்துட்டாங்க, 24 பார்த்துட்டாங்க. ஆனால் சொற்ப எண்ணிக்கையில் தானே சார் அவர் மகன் கூட. அது அவருக்கு செல்வாக்கில் தான் ஏறி வந்தாரே தவிர, நீங்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் 35% வாக்கெடுத்த ரெட்டையில் கடலூரில் ஏன் கள்ளக்குறிச்சியை விட 10% குறைவா தேமுதிக வாக்கெடுக்குது? மத்திய சென்னையில் ஏன் தேமுதிக குறைவா வாக்கெடுக்குது? மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை விட தேமுதிக ஏன் குறைவா வாக்கெடுக்குது? அப்போ அதிமுக ஓட்டு தேமுதிகவுக்கு முறையாக போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கு வட தமிழகத்தில் யார் இருக்கா? 2 ஜாதி கட்சியான அதிமுகவுக்கு. 2 ஜாதி கட்சியான அதிமுகவுக்கு வட தமிழகத்தில் இருக்கிறது வன்னியகுல சத்திரியர்கள், வன்னியர் சமூக சகோதரர்கள் 10.5 கொடுத்தாருன்னு இருக்கிறாங்க. சிவி சண்முகத்துக்காக, கேபி முனிசாமிக்காக, சம்பத்துக்காக, தென் வீரமணிக்காக, அன்பழகனுக்காக, சுரத்தூர் ராஜேந்திரனுக்காக, திருத்தணி கரிக்காக, அருள்மொழி தேவனுக்காக, துரைக்கண்ணு குடும்பத்தினருக்காக, அப்படியே வன்னியருக்கு இந்த கட்சி ஒரு பெரிய இதுன்னு அவங்க இருக்காங்க. இந்த ஓட்டர்ஸு தேமுதிக போடுவாங்களா? போட மாட்டாங்க. சந்தேகமா போட மாட்டாங்க. கடலூரில் பார்த்துட்டோமா நம்ம. அப்போ எப்படி இங்கே ஜெயிக்க முடியும்? அதே மாதிரி எடப்பாடிக்கு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களால முக்குலத்தோர் எதிராக இருக்கிறாங்க. அப்போ எப்படி முக்குலத்தோர் தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவாங்க? ஒரு முக்குலத்தோர் செல்லூர் ராஜோ, தென்
இவர் ஆர்வி உதயகுமார்னா ஓரளவு போட்டுடலாம். செல்லூர் ராஜு ஒரு நல்ல எளிமையான மனிதர், அந்த போட்டுடலாம். நம்ம அவர் ஆர்வி உதயகுமாரும் வந்து யாருக்குமே கிரிமினல் நடவடிக்கைகள் ஒரு அக்ரெசிவாக அப்படிலாம் போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு போட்டுடலாம், நான் மறுக்க வரல அவங்கள. என் திண்டுக்கல் சீனிவாசனு கூட போட்டுடலாம், நத்த விஸ்வநாதனு கூட போட்டுடலாம். ஆனால் அந்த ஓட்டு தேமுதிகவுக்கு வருமா? முக்குலத்தோர் ஓட்டு கஷ்டம் வராது. அப்போ எப்படி ஜெயிப்பாங்க எடப்பாடியை நம்பி? சரி, அடுத்து பாமக எடுத்துக்கிடுங்க. எல்லாம் நண்பர்கள் சொல்லுங்க, நீங்க அந்த கூட்டணி இந்த கூட்டணி இதெல்லாம் போலியா பொய்யா சர்வே போடக்கூடிய நண்பர்கள் சொல்லுங்கப்பா. இது பாமக எடுத்துக்கிடுங்க. 2009 அவ்வளவு தொகுதியிலுமே ரெட்டலை ஓட்டு பிரஜாதிகள் ஓட்டு வராமல் வாஷ் அவுட். 19 அவ்வளவு வாஷ் அவுட். 21 ஒரு 5 தொகுதி ஜெயித்தாங்க. சேலம் தருமபுரியில் வன்னியர் ரொம்ப அடர்த்தியாக உள்ள தொகுதியில் ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல், அதெல்லாம் சல்ஜாப்பு சொல்லக்கூடாது. 2 பூத்தில் தான் ஈரோடு கிழக்கில் அதிமுக பாஜக கூட்டணி அதிக ஓட்டு எடுத்து 50 பூத்தில் வாக்கெடுத்தாங்கன்னா பாமக அன்புமணி டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் 10.5 அவங்க வந்து 50 பூத்தில் லீட் காட்டுறாங்க. ஆனால் 36% அதிமுக வாக்கில் 12% தான் மாம்பழத்துக்கு போயிருக்கு. 23% உதயசூரியனுக்கு போயிருக்கு. இது ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு சென்னையில் திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகாது, அதிமுக திமுக பகன்னு இது தரவுகள் இல்லாமல் கற்பனையாக டார்க்ல இருந்து பேசக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியாது. நான் தரவுகளோட சொல்கிறேன். 23% நான் வன்னியர் வந்து திராவிட முன்னேற்ற கழக அன்னியூர் சிவா, அவரும் வன்னியர் தான். ப்ரோ வன்னியர் பண்ண ஸ்டாலினுக்கு அன்னியூர் சிவாவுக்கு 23% வன்னியர்கள் போட்டுட்டாங்க. அப்போ பாமகவுக்கு எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சீட்டு ஜெயிக்குமா? அன்புமணிக்கு தெரியாதா? சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி அங்கே இல்லை. அடுத்தபடியாக நாம் தமிழர் சீமான் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. கிடைச்சது என்ன? 36 ஒருத்தர் போட்டார். அப்போ நாம் தமிழர் வந்து ஹீரோவாக தான் போனோம், அவர் ஸ்ட்ராங்காக தான் போனோம். எல்லாத்தோட நான் பெரிய ஹீரோ. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்னு பிரைமரியாக தான் போகணும். ஸோ இவர் வந்து ஒரு தனியாக ஒரு செயல்படுறதுனால தான் இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லைன்ற அந்த விமர்சனம் வந்து இவர் மேலே வருதுன்றீங்களா? கண்டிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸ், அதைத்தான் மு.க. ஸ்டாலின் சொல்றாப்புல. அவருக்கு ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இல்லை. இவர் என்னைக்கு ஓபிஎஸ் நீக்கினாரோ அபகரிக்க பார்த்துட்டாரு. அபகரிச்சுட்டு ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி துணையோட முக்குலத்தோர்களை காலி பண்ணிட்டாங்க. அப்படி முக்குலத்தோர் மட்டும் நினைக்கல, ஓபிஎஸ் நல்ல மனுஷன், அவர் ஜாதியை இது காட்டாதவர், தன்மையானவர்னு நாடார் உட்பட எல்லாருமே வந்து ஓபிஎஸ் நாடார் முக்குலத்தோர் பகை இருக்கு. நமக்கு திருநெல்வேலியில் கட்டத்துறை கராத்தே சொல்லி கதை இருந்து, ஸ்ரீவைகுண்டத்தில் அவ்வளோ தகராறுனாலும் சரி, பல இடங்களில் நாடார் முக்குலத்தோர் வந்து விரோதங்கள் இருக்கு. மஞ்சாங்குளம் மறுகால் கட்சி, கண்ணூர் பெரும்பத்து, பல ஊர்களில் தமிழ் மண்ணில் இருக்கத்தான் செய்து நானும் என்னால் முடிஞ்ச சமாதான நடவடிக்கைகளை என் 2 சகோதரர்களுக்கு நான் பண்ணிட்டு தான் இருந்தாலும் கூட அந்த பகை இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பகை இருக்கக்கூடிய இடத்துல நாடார்களே ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பண்ணது அநீதிங்கிறத நாடார்களே சொல்றாங்க. தேவேந்திர குல வேளாளர்களும் ஓபிஎஸ்க்கு பண்ணது அநீதின்னு சொல்றாங்க. அப்போ ஓபிஎஸ் நீக்கினது மூலமா எடப்பாடி பழனிசாமி வடபலத்தில் உள்ள செங்குந்தர் பறையர்களும் மத்தியிலையும் அதிருப்தியை சம்பாதிச்சிட்டாரு. அபகரிச்சுக்கு பார்க்கிறாரியா எடப்பாடி பழனிசாமி? அதுவும் ஒரு இன்னொரு ஜாதியை பயன்படுத்தி ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு நிழல் மாதிரி இருந்தவரை நீக்கிக்கிட்டு அபகரிக்க பார்க்குறாருன்னு அந்த இமேஜ் விழுந்துட்டு. சார், அப்படி பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் வந்து வன்னியர்கள் அவர் அந்த சமுதாயமும் இழந்துட்டாருன்றீங்க. தென் தமிழகத்தில் வன்னியர் இழந்துட்டாங்கன்னு சொல்லலை, வன்னியர் தான் இருக்கிறாங்கிறேன். வன்னியர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருந்ததோட எடப்பாடிக்கு 10.5 கொடுத்தனால மிகப்பெரிய அளவு இருக்காங்கிறேன். ஜெயலலிதா சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்தாங்க, ஜெயலலிதா அணி டெபாசிட் இழந்தது. எடப்பாடி பழனிசாமி பாமக அணியை டாக்டர் ஐயாவை டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு சிதம்பரத்தில். அப்போ இவங்க தான் இருக்காங்க நான் சொல்றேன். இவங்களும் வெள்ளாள கவுண்டர் தான் இருக்காங்கன்னு சொல்றேன். எடப்பாடி ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு வெள்ளாள கவுண்டர் அதிகாரத்துக்கும் வன்னியர் அதிகாரத்துக்கும் மற்றவங்க அதிகாரத்தை இழந்து ஓட்டு போடுறதுக்கு சமங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். சரி சார், அப்போ எடப்பாடி பழனிசாமியோட சமூகத்தை சேர்ந்த கோவை, அதாவது கொங்கு மண்டலத்தில் கூட இவங்க எதுவுமே ஜெயிக்கலையே சார் 24 மக்களவை தேர்தலில் ஜெயிக்கல, ஆனா ஓட்டு எடுத்தாங்கிறத சொல்ல வர்றேன். கோவை நீலகிரியிலெல்லாம் எல்முருகனும் அண்ணாமலையும் 2வது வந்துட்டாங்க. பட் பொள்ளாச்சி, திருப்பூர், கரூர் இங்கிட்டெல்லாம் வந்து கொங்கு வேளாளர்கள் மத்தியில் ஓட்டு கிடைச்சிது. கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லாம் வந்து 40% போச்சுன்னா அங்கே கொங்கு வேளாளர்களும் வன்னியர்களும் 2 சமூக சகோதரர்களும் இணைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 பேருமே பெரும்பான்மை ஓட்டுக்களை எடப்பாடிக்கு போட்டனால தான் கள்ளக்குறிச்சி, நாமக்கல் 40 போச்சு. நான் வெளிப்படையா பச்சையா
தேங்காயை உடைக்கிற மாதிரி டான்னு பேசுவேன். அதில் எந்த இதுலையும் தயங்க மாட்டேன். யார் மேலேயும் எனக்கு விரோதம் கிடையாது. உண்மையை நான் உடைச்சி சொல்லுவேன். இப்பவும் சொல்கிறேன். தர்மபுரி, சேலம், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த இடத்துக்குள்ள இண்டிவிஜுவல் ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பெரிய தலைவர். ஆயுளுக்கும் இந்த இடத்துக்குள்ள இந்த சமூகங்களை வந்து எடப்பாடிக்கு ஓரளவு நிற்க தான் செய்வாங்க. கரூர போட்டு உடைப்பாருன்றீங்களா திமுகவை அங்க? ஏன்னா செந்தில் பாலாஜின்ற ஒரு திமுக ஒன்றும் பண்ண முடியாது. திமுக கூட்டணி பலத்தில் ஜெயித்துருவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாலினை விட இந்த 36 தொகுதியிலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரியவர். அப்புறம் ஏன் சார் அவர் வந்து கூட்டணி கட்சிக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு? அவரால் யாரையும் ஜெயிக்க வைக்க முடியல. இப்ப தம்பி செந்தில் அந்த நெறியாளரெல்லாம் இருந்தான்ல தம்பி, தமிழ் கேள்வி, இந்த புதிய தலைமுறை செந்தில்வேல், அவர் ரொம்ப அழகா சொல்றான் எல்லா டிவிலையும். அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக, இவங்க ஓட்டு வந்து எடப்பாடியை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்குது. இது எடப்பாடியில நியர்லி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சது. 8000 ஓட்டு கீழே கிடந்தவர் 10.5 பாமக கூட்டணியிலையும் 1 லட்சம் ஓட்டு கிட்ட போறாரு, 93,000 ஓட்டு கிட்ட போறாரு. ஆனா இவங்களுக்கு வந்து 23 சீட்ல 19 சீட்டு அடி வாங்குது. அப்போ இவரால பாமக ஜெயிக்க வைக்க முடியல. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இந்த மைனஸ் இல்லை. நீங்க பாஜகவே எடுத்துக்கிடுங்க, 4 சீட்டு ஜெயித்து, அந்த 4 சீட்டு ஜெயித்ததுல காந்தி அண்ணன் ஜெயித்தாப்புல, அதுல ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும் காந்தி அண்ணனுக்கு, இதுல ஓபிஎஸ்க்கு ஆதரமான ஆசாரி பிள்ளைமாறு இவங்க ஓட்டும் காந்தி அண்ணனுக்கு ஆதரவா வருது. அது இரட்டை தலைமையில ஜெயிக்கிறாப்புல. அருள் ஜெயிச்சாரு சார். அதுதான் 5க்குள்ள 1 அருள் போயிட்டுல தம்பி. 23ல 19 தோல்வி 5 வெற்றின்னு சொன்னோம்ல தம்பி. அந்த 5ல் 1 அருள் இருக்கிறார். இங்க காந்தி அண்ணன் ஜெயித்தாரு. அடுத்து நயினார் நாகேந்திரன் ஜெயித்தாரு. நயினார் நாகேந்திரன் ஜெயித்ததுக்குமே அங்க மனோஜ் பாண்டியனுக்கு விழுந்த ஓட்டுல ஒரு பகுதி இங்க விழுதுன்னா அதுல ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும் நயினார் நாகேந்திரன் ஜெயித்ததுல இருக்குது. அதே மாதிரி சரஸ்வதி வானதி ஜெயித்ததிலும் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு பங்களிப்பு நான்வெள்ளாள கொன்ற மத்தியில் இருக்குது. ஆனா வன்னியர் பெல்ட்ல ஜெயித்தாங்களா? இவரால் பாஜகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சுதா? சோ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ரொம்ப வீக்கா இருக்குது, பலகீனமா இருக்கிறார். 21 கம்பேர் பண்றப்போ இன்னும் ரொம்ப கம்மியாயிருச்சுன்றீங்க. ஓபிஎஸ் போன பிறகு ரொம்ப கம்மியாயிடுச்சு 21 கம்பேர் பண்ணும்போது. யூ காட் த பாயிண்ட், கரெக்டா பேசுனீங்க தம்பி. சோ இந்த இடத்துக்குள்ளதான் அவருக்கு அணி அமைகிறது எல்லாமே சிக்கலா இருக்கு. அதிமுகக்குள்ள நடக்கிற சலசலப்பை பத்தி பேசணும். இப்ப திரும்ப பாஜகக்குள்ள வருவோம். என்னன்னா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திரும்ப ஒரு மாதிரி வீக் ஆகிட்டு வர மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் அடிப்படுதே சார். அவரோட பிரஸ் மீட் பெருசாக கொடுக்கறது இல்லை, அப்பப்போ கொடுக்குறாரு, அப்பப்போ ஆப்சென்ட் ஆயிடுறாரு. இது என்ன மாதிரி, எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் சீட் ஷேரிங்காக காத்திருக்கார். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வேணும்னு நினைக்கிறார். அதை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை நயினாருக்கும் இருக்கு. அவரும் அதை விட்டு போக மாட்டார். நயினாரும் 19.4% அதிமுக ஓட்டுக்கு 11.4% பாஜக ஓட்டுக்கும் ஒரு ரேஷியோவில் சீட்டு வேணும்னு நினைக்கிறார். 11ன்றது ஒரு மக்களவை தேர்தல் எடுத்துக்கலாம். இது எப்படி சார் சட்டமன்ற தேர்தலுக்கும் இது கன்வெர்ட் ஆகுன்றது எப்படி சார் சாத்தியம்? இது இல்லைன்னா எடப்பாடி அவர் பாட்டுக்கு போட்டு இவர் வந்து என்டிஏ மோடி மனசில் வச்சிருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட்டு சீமானை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார் அண்ணாமலை. அதுக்குள்ள ஏற்பாடுகளை அண்ணாமலை செயல்பட ஆரம்பிப்பார். ஆனால் சீமான் வந்து இதுக்கு ஒத்துப்பாரா சார்? சீமான் ஒத்துக்கல. சீமான் இதை நம்பக்கு தயாரா இல்லை. சீமான் 214 தனிச்சு போட்டுன்னு தான் இருக்கிறார். இப்போ கூட உங்கள் முன்னாடி தம்பி சீமான்ட்ட தான் நான் அரை மணி நேரம் பேசினேன். உங்களோட பேட்டியை கூட கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு, நன்றி டிலே பண்ணதுக்கு பேசினேன். அவர் தனிச்சு போட்டிங்கள தான் இருக்கிறாரு. எக்கச்சக்க திட்டங்களோட இருக்கிறாரு. தனிச்சு போட்டிக்கிட்டு அவர் 8, 16, 17 ஆக்கிடுவோன்னு 17% மேலே வந்துடுவோன்னு அவர் தெளிவாக இருக்கார். சீட்டும் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறாரு. இன்னும் விஜய் தப்பு பண்ணார்னா இதையும் தாண்டி போகுங்கிறதுல அவர் கான்ஃபிடண்டாக இருக்கிறார். நான் மறுக்க வரல. ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொன்னேன். சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ணம் ஓட்டம் மோடி கிட்ட பேசியிருக்கிறாரு. மோடி எப்படி ஒருத்தர் 3.8 8.2 வந்தாரு, இது பிஆர்எஸ் தெலுங்கானாவில் அடி வாங்கிட்டே, இவர் ஐஎன்எல்டி அடி வாங்கிட்டே, மாயாவதி அடி வாங்கிட்டாங்களே, பஞ்சாப்ல இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில நின்ன மற்ற கட்சிகள்லாம் அடி வாங்கிட்டு இவர் மட்டும் 19 2 மடங்குக்கு மேலே எப்படி மேலே கொண்டு வந்துட்டாருங்கிறத ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்டே கேட்டிருக்கிறார். குருமூர்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதில் என்னை பற்றி கூட லாயலிஸ்ட் கம்யூனிட்டிக்காரன் தான் சீமான் கான்டாக்டில் இருக்காருங்க அதற்கொண்டு எல்லாருமே பேசியிருக்கிறாப்புல. அதில் ஆடிட்டர் சொன்ன இன்னொரு தகவல் என்னன்னா, சீமான பல சமூகங்கள் சீமான் வளர்ந்தால் நமக்கு அதிகாரம் வந்துடும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் சீமான் ஒரு கன்ஷிராம் மாதிரி, ஆரம்ப கன்ஷிராம் மாதிரி வளர்றாருங்கிறதையும் பேசிட்டு வந்திருக்கிறார்.
அதே சீமான் மேலே தான் சார் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இதில் இருக்க மாட்டாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாருன்ற அந்த விமர்சனமும் இருக்கே சார். அது அவர் இன்னைக்கு இப்படி பேசுகிறார், நாளைக்கு அப்படி பேசுகிறான்ற விமர்சனமும் இருக்குது. இதை சீமான் மேலே உள்ள வன்மத்தில் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 2024 என்ன சொன்னார், சீமான் என்ன சொன்னார் தேர்தல் களத்தில்? நியாயமாக பேசணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி 2024 தேர்தல் களத்தில் காங்கிரஸ் பாஜகவால் நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லைன்னு தன்னை புரட்சி தமிழர்னு அவர் சொல்லிக்கிட்டார். சீமான் என்ன சொன்னார்? திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு எம்ஜிஆர் முல்லை பெரியாரில் கோட்டை விட்டார், ஜெயலலிதா கவர்னர் விஷயத்தில் போய் வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க, கருணாநிதி காவேரி கச்சத்தீவுன்னு எல்லா இதையும் அவர் 2 வரையும் சேர்த்து அடித்தார். அப்போ தன்னோட கொள்கைப்படி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாடுக்கு எதிரானவர்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஐயா இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டு என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. சீமான் 214 போடுவோன்னு இருக்கிறாரு. அப்போ மாற்றி மாற்றி செயல்படுறது யாரு? நேர்மையாக கன்சிஸ்டண்டாக இருக்குது யாரு? இதை முதல்ல சொல்லிட்டு தானே சீமான் மேலே விமர்சனத்தை வைக்கணும். நீ நேர்மையானவன் நாணயமானவன்னா எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றி பழனிசாமி ஆயிட்டாரு, சீமான் உறுதியாக நிற்கிறாங்க சொல்லிட்டு தானே விமர்சனம் வைக்கணும். சீமான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. சீமான் தன் கருத்தை மாற்றி சொல்லியிருந்தாருன்னா அது விமர்சனத்துக்குரியது தான், அதை நான் மறுக்க வரல. ஆனால் ஒரு செயல்பாட்டையே எடப்பாடி மாற்றி இருக்கிறாரு, அரசியல் நிலைப்பாட்டையே மாற்றி இருக்கிறாரு. அப்போ நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாரு சீமான், எடப்பாடி நிலைப்பாட்டில் மாற்றி இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு நீ இதை சொன்னால் உங்ககிட்ட நாணயமும் நேர்மையும் இருக்குன்னு நான் பாராட்டுவேன். ஆனால் அதே சீமான் வந்து ஒரு காலத்தில் தம்பி, அதாவது விஜய், இன்னைக்கு தாவிக தலைவர் விஜய் வந்து ஆதரிச்சு பேசினார். ஒருவேளை இவங்க வந்து கூட்டணிக்கு வரலாம், வந்தால் நாம் தமிழர் அவங்களோட இணைஞ்சு நாங்கள் செயல்படுவோம்னு அவரும் சொல்லியிருக்காருல்ல சார். இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிக்காத விஜயை மதிச்சு சீமான் பேசுனது தப்பு தப்பு தப்புன்னு நான் அடிச்சு ஆணித்தரமா அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். சீமான் அதற்கு பிறகு தன்னை விஜய் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்திருக்கிறாரு, நான் மறுக்க வரல. தம்பின்னு சொன்னது தம்பி தன்னை அண்ணனை 8.3% வாக்க நிரூபிச்ச அண்ணனை பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு க்ரோட்பிளிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பல நிரூபிக்காத விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாருன்னு சீமான் எதிர்பார்த்திருக்காரு, மறுக்கிறதுக்கு இல்லை. அதற்கு பிறகு அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் சீமானையே கிண்டல் பண்ணி பெரியார் கொள்கையில வாரன்னு சொல்லும் போது இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறாரு. அசோ அந்த ஒரு மாநாட்டில் அந்த நிலைப்பாட்டை சொன்னதை அடிக்கிறாரு. அது கரெக்டு. ஆனால் அதுக்கு முன்ன அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை வர விட்டுருமான்னு விக்கிரவாண்டியில் கேட்டது தவறு. அந்த இடத்துல தான் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது தவறுங்கிறத சீமான் வெளிப்படையா புரிஞ்சுக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி சீமானை ஏமாத்துறாரு. விஜய்க்காக 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜய் பற்றி பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சினி காலையும் சாயங்காலமும் விஜய்கிட்ட வாங்கின கோடிகளுக்காக சீமான்ட்ட கெஞ்சினாரு. நான் சொன்னேன் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ரிசல்ட் வந்த முறை தான் சீமான் வந்து விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு உணர்றாரு. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த விஜய்க்கு நோட்டாவுக்கு ஓட்ட விக்கிரவாண்டியில் அதிகரிக்கப்பட முடியல. நோட்டாவுக்கு விக்கிரவாண்டி ஓட்டு குறைஞ்சிடுச்சு. விஜய் ஆட்கள் 50,000 ஓட்டு எங்களுக்கு ஆன்லைன் ஓட்டு இருக்கு, நோட்டா ஜெயிக்கும் நோட்டா சாதிக்கும் விக்கிரவாண்டியில். விக்கிரவாண்டியில் நோட்டா குறைஞ்சிடுச்சு. ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா உண்மையானும் நேர்மையானும் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட 4 பத்திரிகையாளன் கேள்வி கேட்பான்னா இந்த டேட்டாவை முதல்ல எடுத்து வச்சுட்டு பேசுங்க. குறைஞ்சதா குடிச்சான்னு நான் சொல்லிடுறேன். திமுகவுக்கு போலிங் குடிச்சிட்டு மொத்தத்தில் போலிங் கூடிட்டு அப்போ பல நிரூபிக்காத விஜய் செல்லா காசுங்கிறது சீமான் உணர்றார். ஃபர்ஸ்ட்ல ஜான் ஆரோக்கியசாமி ஏமாத்தி தான் வச்சிருந்தாரு, நான் உறுதியா சொல்றேன். அடுத்த கட்டம் சீமான் வந்து இங்க பண்ணும்போது விஜய் ஒரு பொருட்டாட்டே நினைக்கல, கருவாட்டு சாம்பார் நடுவில் அடிபட்டு போவான்னு சொல்லி அங்க வந்து 16% ஓட்டு எடுக்கிறாரு. ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில விஜய் சொல்லி உதயநிதி ஸ்டாலினை உற்றுவோமான்னு சொல்லி எந்த லாபமும் இல்லை. அப்போ விக்கிரவாண்டி தான் சீமானுக்கு கண்ணே திறந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ பலம் நிரூபிச்சாதான் விஜய்க்கு மரியாதை. நான் சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய் கிட்ட 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு. நான் உண்மையை சொல்றதுனால தான் விஜய் தூண்டி விட்டு எனக்கு எதிராக பிரச்சாரம் அவதூறுகளை பரப்புறாப்புல. இந்த அவதூறுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நான் தூசுனி தட்டி விட்டுட்டு போறேன். நான் சொல்றதுல உண்மை இருக்கா, தரவு இருக்கா, நேர்மை இருக்கா, நாணயம் இருக்கான்னு பாருங்க. நீங்க விக்கிரவாண்டியில கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொன்னீங்க, மாநாட்டில் 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டார் விஜய்க்கு பின்னாடி, இதுவரை வரல. சோ சீமான் விக்கிரவாண்டியை பொறுத்தளவுல ஜான் ஆரோக்கியசாமி போன்ற பிராண்டிங் மாஸ்டர்களோட பொய்யுரைகளை வந்து ஓரளவு நம்பி இருக்கலாம்.
அது விக்கிரவாண்டியில் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சதும் பலம் நிரூபிச்சாதான் ஒருத்தர் ஓட்டை நிரூபிக்க முடியும், ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். விஜயகாந்த் 8.3 நிரூபிச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். பவன் கல்யாண் 7% ஓட்டை நிரூபிச்சு அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார். நீங்க ஓட்டை நிரூபிக்காத உங்களுக்கு ஓட்டு இல்லை. அது விக்கிரவாண்டியில ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் தம்பிகள் ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி அஜித்தை வச்சு விஜய் நத்திங், பல நிரூபிக்காத விஜய் நத்திங்னு பண்ணாங்க. அதனால அஜித்தை வச்சு ஓட்டு விழுந்துன்னு நான் சொல்ல வரல, அஜித்தை வச்சு ஓட்டு விழுந்துன்னு நான் சொல்ல வரல. அவங்க ஈரோடு கிழக்குல அஜித்தை பற்றி பேசினாங்கன்னா விக்கிரவாண்டியில விஜயை பற்றி பேசுனது வேஸ்ட், அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடியே பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, ஜானகி சிவாஜி கதையா போயிரும்னு எடப்பாடியே நினைக்கிறார். இதுதான் ரீசனா சார் விஜய் வந்து அவங்க புறந்தள்ளினதுக்கு? கண்டிப்பா இதான் ரீசன். நீங்க விக்கிரவாண்டியில விஜய் வச்சு ஓட்டு கிடைச்சிருக்கும்னா அவங்க பேசியிருப்பாங்க, நான் மறுக்க வரல. சரி சார், ஒரு பக்கம் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, விஜயால எந்த தாக்கமும் ஏற்படுத்த முடியாதுன்றீங்க. ஒரு முந்தானத்து வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அவங்கள போய் பார்த்துருக்காரு. ஆனா மறுநாளே அந்த போராட்டத்தை கலைக்கப்படுது. இது விஜயோட இம்பாக்ட்னு நிறைய பேர் சொல்றாங்க. கலைக்கப்படுறது எப்படிங்க தாக்கம்னு சொல்ல முடியும்? அந்த பிரச்சார அந்த போராட்டத்தை செட்டில் பண்ணான்னா அது கரெக்டு. கலைக்கப்படுதுன்னா நீங்க உங்க ஆதரிக்கிறத பற்றியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எடுக்கிற மாதிரிலாம் அர்த்தம். நீங்க எதிர்மறையா தானே அதுல வாரீங்க. ஏடிஎம்கே, தாவேகா, பாஜக இந்த கட்சிகளுக்குள்ள நடக்கிற பல்வேறு அரசியலை பத்தி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் விளக்கமா சொன்னாரு. மேலும் இதை பத்தி அவரிடம் பல்வேறு கேள்விகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.